தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் 40 தொகுதிகள் கேட்கும் குட்டி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து தலைவலியாக திமுகவுக்கு உருவெடுத்துள்ளது. சீட்டு பஞ்சாயத்து தலைபோகும் விஷயமாக உருவெடுத்துள்ளது. எப்படி திமுக கூட்டணி கட்சிகளை சீட்டு பிரித்து கொடுத்து திருப்திப்படுத்தப் போகிறது என்பது தெரியவில்லை. இருக்கிறது 234 தொகுதிகள் தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி 100 தொகுதிகள் வரை கேட்கிறது. இறுதியாக 60 தொகுதிகள் கேட்கிறது. கடைசியாக 50 தொகுதிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 தொகுதிகள் கேட்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு குட்டி கட்சி 40 தொகுதிகள் கேட்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள ஒரு குட்டி கட்சி 40 தொகுதிகள் கேட்கிறது. அந்த கட்சிக்கு தற்பொழுது 2 சட்டசபை உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள். அது வேற எந்த கட்சியும் அல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தங்கள் கட்சி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி, 100 வருட பழமை வாய்ந்த தங்களுடைய கட்சிக்கு 40 தொகுதிகள் வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொண்டர்களே கிடையாது, கிராமங்களில் கிளைகளே கிடையாது, மாநில குழு மட்டும்தான் உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது. ஆனால் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 40 தொகுதிகள் கேட்கிறது. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதிகள் தான் தர முடியும் என்று கூறியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.